ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மதியான வேலையில் சமூகத்தில் செபிக்க நீர் கொடுத்த நிலத்தனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பாடலை பாட, உங்களுடைய பிரசங்கத்தை பண்ண, வேதத்தை செய்ய, மக்களுக்கு அநேகருக்கு சொல்லும்படியாகி கொடுத்த நிலத்தனத்துக்காக நன்றி. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனால். அருமையான தேவஜனமே, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன் என்று அருமையான தகப்பன் பெருக்குமன் ஐயா ஒரு பாடல்ல பாடியிருக்கிறார். ஏன் பயப்பட மாட்டேன், எதுக்காக பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இயேசு என்னோடு இருக்கிறார், அதனால பயப்பட மாட்டேன். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பாதையில பெரிய எருமை அந்த 2 கொம்போட அப்படியே பயங்கரமா ரோட்ல ஆடி ஆடி நடந்து வந்தது. அப்படி நடந்து வரும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 3 வயசு பையன் அந்த எருமையை பார்த்தான். அந்த கொம்போட அது அசந்து 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 கரேண்டு வர்றதுனால அவன் கண்ணுக்கு ஒரு பூதம் மாதிரியே தெரிஞ்சது. ஆஹா, இன்னமும் ஒரு ஆபத்து வருது, நம்மள என்னமோ பண்ண போகுதுன்னு ரோட்ல விளையாடுகின்ற பையன் ஓடியாந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நின்றுட்டான். அவங்க அம்மாவும் இன்னொரு அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எருமை ஆடி ஆடி அந்த ரோட்லயே வருது. அந்த எருமை வர 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 இவன் பயந்து நடுங்கி வர அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். அப்படியே கவுட்டுக்குள்ள உழைச்சிட்டான். அந்த கவுட்டுக்குள்ள சரியா இருக்கிறான். எருமை அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே அந்த கொம்பாடிட்டு அப்படியே ரோட்ல போயிடுச்சு. போனதுக்கு பின்னால இவனுக்கு ஒரு நிம்மதி, ஆஹா நம்மளை கூட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹோய் அப்படின்றான் அந்த எருமையா. காரணம், அந்த எருமை அவனை விட்டு கடந்து போனதுனால அவனுக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஆனா அம்மா இருக்கிறதுனாலதான் அந்த பயம் அவனுக்கு, அந்த பிள்ளைக்கு வரல. ஏன்னா அந்த எருமையை பார்த்து பயம் வருது, ஆனா அம்மா கிட்ட இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு பயம் இல்லை. ஏன் இல்லை? அம்மா பக்கத்துல இருக்குது, அம்மா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு பயம் இல்லை. அதுபோல ஒரு இயேசுவை நம்புற ஒரு மனுஷன், இயேசு என்னோடு இருக்கிறாருன்னு அவன் நம்பிட்டான்னா அவனுக்கு அந்த பயம் வராது. ஒரு பேய் பயம், ஒரு பிசாசு பயம், ஒரு சோதனை பயம் அவனுக்கு வரவே வராது. காரணம், அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, என்னோட இயேசு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பயம் வருவதற்கு பயம் இல்லை. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால். அருமையான தேவஜனமே, ஏன் பயப்பட மாட்டேன்னா, இப்ப நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நோய் வரப்போகுது, ஒரு நோய் வந்துடும் அப்படின்னு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் தெரியுமா? நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். அதனால எனக்கு நோய் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை நம்புறதுனால, இயேசு கோயிலுக்கு போறதுனால, இயேசுடைய சத்தியத்தை அடிக்கடி படிக்கிறதுனால என்கிட்ட இருந்த எல்லா கெட்ட பழக்க வழக்கமும், அந்த தவறான குடிப்பழக்கம், போதை பழக்கம், பீடி சிறுட்டு பழக்கம், கஞ்சா பழக்கம்ன்ற இந்த மனித செய்யக்கூடாத இந்த பழக்கமெல்லாம் பழகிருந்த பாருங்க சின்ன வயசுல,
அதெல்லாம் இப்போ ஒன்றா என்னை விட்டு போயிருச்சு. எதெல்லாம் விடக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இயேசுக்குள்ள வந்ததுனால பைபிளை படிக்க 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 இயேசு கோயிலுக்கு போக போக அந்த தீய பழக்கம் எல்லாம் விட்டு போனதுனால இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கேன். அதனால நோய் வரும், அல்லது ஒரு வியாதி வரும், அல்லது ஒரு கஷ்டம் வரும் என்ற பயமே எனக்கு இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஒரு திருநை வருவான் அப்படின்னு பயம் இல்லை எனக்கு. ஒரு திருடனை பார்த்து பயம் வரும் அப்படின்னு எனக்கு வராது. ஏன்னா ஏன் வராதுன்னா என்கிட்ட மடியில கனம் இல்லை, அதனால பயம் இல்லை. தேவைக்கு மேல சம்பாதிக்கல, அளவுக்கு மீறி மிச்சம் வைக்கல, யாருக்கிட்டையும் மோசடி பண்ணல, ஊழல் பண்ணல, எந்த தப்பும் செய்யல. அதனால எனக்கு மடியில கனம் இல்லாதனால ஒவ்வொரு திருடன் வருவான், அதை தூக்கிட்டு போயிடுவான், இதை தூக்கிட்டு போயிடுவான், என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த படுத்தாலும் தூக்கம் இல்லாத அந்த குழப்பம், அந்த பயம் எனக்கு வருவதில்லை. ஏன் வருவதில்லை? அந்த இயேசு என்னோட இருக்கிறதுனால ஒரு கட்டுக்கோப்பாய் ஒழுக்கமாய் நான் வாழ்வதனால எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. அருமையான தேவஜனமே, ஒரு போலீஸ் வரான். ஒரு போலீஸை பார்த்தா அநேகர் பயப்படுவாங்க இல்லைங்களா? ஒரு போலீஸை பார்த்து சொருக்கு பயப்படுவாங்க. யார் பயப்படுவா? தப்பு செஞ்சவன் பயப்படுவான். ஆனா எனக்கு அந்த பயம் வராது. ஏன்னா ஒரு குல்மாலோ, ஒரு கொலபாதகமோ, அல்லது ஒரு திருடலையோ, அல்லது அந்த தப்பான ஆளுகளோட நான் சேரல. ஏன் சேரல? இயேசு எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பாடம் பிரகாரம் ஒழுக்கமா வாழணும், உண்மையா வாழணும், மனுஷனாய் வாழணும் அப்படின்னு எனக்கு சொன்னதுனாலதான் நான் என்ன செய்யல, அந்த வழக்கத்திலோட சேராதனால ஒரு போலீஸுக்காரனோ, ஒரு ரவுடியோ, அல்லது ஒரு தப்பானவனோ வந்தாலும் கூட எனக்கு பயம் வருவதில்லை. ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யவில்லை. புரியுதா? அப்ப சொல்றதே புரியுதா புரியலையா? அதனால இயேசுவோட இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி சோதனைகள், குடும்ப சுழப்புங்கள் எதுவுமே வராது. அல்லேலூயா. மலைகள் வீசுவோம், காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். அருமையான தேவஜனமே, இப்போ ஒரு கடல்ல ஒரு படகு போகுது. அது சாதாரணமா இருந்த அந்த கடலு இப்ப திடீரென்று ஒரு புயல் வந்தது. அளவுக்கு மீறி ஒரு அலை அடிக்குது, சுழல் காற்று வந்து சுத்துது, அந்த படகை தூக்கி தூக்கி போடுது. அது போற திசைக்கு பதிலாக வேற திசைக்கு அந்த காத்து, அந்த சுழல் காத்து, அந்த மலை, அந்த புயல் அதை இழுத்துட்டு போகுது. அதுல இருக்கிறவன் தத்தளிக்கிறான். ஐயோ நான் சாக போறேன் என்று குழம்புறான். அப்ப இந்த படகு போற திசைக்கு போகாம இந்த காத்தும் இந்த புயல் என்ன செய்யுது, அழைத்து வேற இடத்துக்கு அதை இழுத்து கொண்டு போய் போகுது. அதுல அந்த படகுல இருக்கிறவன் ஐயோ தண்ணி நிறைய மழை தண்ணியும் அலையடிக்க தண்ணியும் உள்ள விழுந்துருச்சேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், இறைச்சி இறைச்சி வெளியே ஊத்துறான். ஆனா எவ்வளவு தண்ணியை வெளியே ஊத்துறானோ அந்த அளவுக்கு மழை தண்ணியும் அலை தண்ணியும் அந்த படகுல வந்து மீண்டும் நிறையுது. இப்ப என்ன ஆக போகுது, படகே தண்ணி நிறைஞ்சு மூழ்க போகுது. அப்படி ஒரு நிலையில இருக்கும்போது இப்ப அந்த படகுக்காரன் சொல்றான், இந்த படகு மூழ்க போகுது, அலை அடிச்சுட்டு வேற திசைக்கு இழுத்துட்டு போகுது, நம்ம போறக்கு கரைக்கு பதிலாக இது ஆழத்தை கொண்டு போய் அழிக்க போகுது அப்படின்னு அதுல ஒரு நங்கூரம் இருக்குது. அந்த நங்கூரத்தை தூக்கி கடல்ல போடுகிறான். எப்படி ரோட்ல போற காருக்கு ஒரு பிரேக் இருக்குது, நம்ம பிரேக் போட்டுட்டா அசையாம அந்த இடத்துல நிக்குது இல்லையா, அதே போல படகுக்கு பிரேக் கிடையாது. அதனால ஒரு நங்கூரம் இருக்கு. அந்த நங்கூரத்தை தூக்கி அந்த ஆழத்துல போட்டுட்டா அது என்ன செய்யுது, கீழே போய் படகை பிடிச்சிக்கிறது. அந்த கட்டி போட்ட மாடு மாதிரி அங்கனையே சுத்துமே ஒழிய படகு குறிப்பிட்ட இடத்துக்கு இழுத்துட்டு போகவே போகாது. அப்ப அந்த நங்கூரம் என்ன செய்யுது, அந்த படகையும் அந்த படகுல உள்ள ஜனங்களையும் காப்பாத்துது. அதுபோலதான் மனிதனுக்கு நங்கூரம் என்ற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா சொல்றது? புரியுதா புரியலையா? நங்கூரம் என்ற இயேசு நமக்கு இருக்கிறார். இந்த உலகம் என்ற கடல்ல துன்பம் இருக்கு, துயரம் இருக்குது, குழப்பம் இருக்குது,
பிரச்சனைகள் இருக்குது. அடிக்கடி என்ன செய்யறான்? சொந்தக்காரனே சண்டைக்காரனா இருக்கிறான். எப்படி இருக்கான்? சொந்தக்காரனே சண்டைக்காரனா இருக்கிறான். யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாது என்று தெரியுதுல. எவன் கூட இருக்கிறான், இல்ல எவன் கூட இருந்தே குழி பறிக்கிறான் என்பது புரியுதில்ல. இந்த உலகம் வந்து பாவமான உலகம். பணம் இருந்தா பாசம் கொண்டாடுறான், பணம் இல்லைன்னா நம்மளை கேலி பண்ணியே கொள்றான். இப்படி உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் இல்லைங்களா? இப்படி இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, சாபம் நிறைந்த உலகத்துல மனுஷனை கெடுக்கிறான். அதாவது சொந்தக்காரன் சொந்தக்காரனை கெடுக்கிறான், ஜாதிக்காரனை கெடுக்கிறான், தமிழனை கெடுக்கிறான், நம்ம அதிகாரி நம்மகிட்ட லஞ்சம் வாங்குறான். எந்த மூலையில திருப்பினாலும் ஒரு யோக்கியமான மனுஷனை காணுவது ரொம்ப கடினமா இருக்குது. யாராச்சும் ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது எப்படி இருக்குது? ஒரு குதிரை கொம்பை பார்த்த மாதிரி இருக்குது. அப்ப இந்த உலகத்துல, இந்த பாவமான உலகத்துல நீயும் நான் எப்படி வாழ வேண்டி இருக்குது? மனுஷன் நம்ப முடியல, கடவுளை நம்பித்தான் வாழணும். அல்லேலூயா. புரியுதா? அப்ப கடவுளை நம்பி நம்ம வாழும் போது, நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது, நாம் எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கும் போது, இந்த உலகம் என்ற கடல்ல, துன்பத்துல, துயரத்துல, பிரச்சனையில மாட்டிக்கொள்ள மாட்டோம். அந்த படகுக்கு எப்படி ஒரு நங்கூரம் இருக்கிறதோ, அந்த நங்கூரம் அந்த படகை காப்பாற்றியதோ, அதுபோல மனித வாழ்க்கையிலேயே இந்த இயேசு என்ற அந்த நம்பிக்கை என்ற நங்கூரம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா நிற்கும் போது, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? எல்லா குறையிலிருந்தும் நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு சம்பவம் இருக்குது. கோலியாத்து என்ற ஒரு பெரிய யுத்த வீரன் வருகிறான். அந்த யுத்த வீரன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் விரட்டுறான். வாங்கடா உச்சி குத்தி பார்க்கலான்றான். இராணுவத்துக்கு இராணுவம் போத வேணாம், நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தன் அனுப்பு உங்க இராணுவத்துல இருந்து, எங்க இராணுவத்துல இருந்து ஒருத்தன் அனுப்புறேன், உச்சி குத்தி நம்ம பார்க்கலாம். நான் தோத்தா எங்க நாடு உனக்கு அடிமை, நீ தோத்தா உங்க நாடு எனக்கு அடிமை என்று சொல்லி அந்த கோலியாத்து என்ற அந்த வீரன் எல்லாரையும் பார்த்து கொக்கரிக்கிறான். ஏன்னா அவன் உயரமான ஆள், அவன் ஆளே 10 அடி உயரம் இருக்கிறானா, அவன் படுக்கிற கட்டிலே 11 அடி நீளமா, அவன் வச்சிருக்கிற வேலே ஒரு தென்னை மரம் மாதிரி இருக்கிறான். அந்த அளவுக்கு யுத்தத்திலேயே வெறி கொண்டவன், பல பேர்த்த கொண்டவன், பல யுத்தத்துகளை பார்த்தவன். அப்படி அவன் சவால் விடும்போது சாதாரண மனுஷன் என்ன செய்ய முடியல, எதிர்கொள்ள முடியாம 40 ஆண்டு அளவுக்கு நடுக்கிட்டே இருந்தானாம். அப்பொழுது அன்னைங்களை பார்க்க தாவீது என்ற ஒரு சிறுவன், ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணிருக்கான், அதுக்கு இந்த இடத்துக்கு அன்னைங்களை பார்க்க வந்திருக்கான். அப்படி அண்ணங்களை பார்க்க வரும்போதுதான் அந்த சவால் விடுகிற அந்த ரவிடி, அந்த யுத்த வீரன் எல்லாத்தையும் மேற்கொள்ளும்படியாய் அவன் வாங்கடா உத்தி குதி சண்டைக்கு என்ற சவால் விட்டு வந்திருக்கான். அதை இந்த சிறுவன் பார்த்து, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு சொல்லி இந்த சிறுவன் ஒரு 3 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு போய் அவன் நெற்றியில விழும்படி அடித்து அவனை மழுங்கடித்தான் என்று பார்க்கிறான். அப்ப தீமைக்கு ஒரு முடிவு உண்டு, நன்மைக்கு ஒரு நன்மையும் உண்டு. இரவும் பகலும் வருவது போல மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். பகல் வரும், அப்புறம் என்ன ஆயிரும்? இருட்டு வரும். அப்ப இருட்டு வரும்போது பயம் வரும், அப்ப பகல் வரும்போது சந்தோஷம் வரும். அப்ப மனித வாழ்க்கையில இருட்டும் பகலும் மாறி மாறி பூமியில வருவது போல மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து வரும். அப்ப கல்யாணம் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல அந்த பிரசவ டைங்கள்ல பெரிய சோகம் வரும். இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட வேண்டி வரும். இது சுகப்பிரசவம் ஆகுமா, அது என்ன ஆயிருமோ என்ற பயம் வரும். அப்ப கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷம் வந்தது, குழந்தை பெறும்போது என்ன வருது? போராட்டம் வருது, கஷ்டம் வருது, கண்ணீர் வருது. அப்ப மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து வரும்போது அந்த இயேசு என்ற ஒரு நம்பிக்கை வரும்போதுதான் எந்த எதிரியா இருந்தாலும் சமாளிப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்காததா, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அல்லேலூயா. இப்ப இவ்வளவு சொல்றேன்ல, இயேசு மட்டும்தான் கும்பிடணுமா? வேற சாமியெல்லாம் கும்பிடாதா? இந்த உலகத்துல வேற சாமியெல்லாம் இல்லையா? இயேசு மட்டும்தான் கடவுளா? மற்ற சாமிகள்லாம் கடவுள் இல்லையா? அப்படின்ட்டு நீங்க என்ன செய்வீங்க? கேட்கலாம்.
உலகத்துல 303 தேவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சாமிகள் இருக்குது, எத்தனையோ கடவுள் இருக்குதான் செய்யுது. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு எங்களை மாதிரி ஆளுங்க இயேசுவை நம்புறோம்னா, இப்போ ஒண்ணு சொல்றேன். என்னுடைய குலசாமி ஜக்கம்மா, பெரிய மந்திரவாதி சாமி. சூளாடு தான் வெட்டுவோம், இழந்த முள்ள கோட்டை கட்டுவோம். எங்களுக்கு எங்களுக்கு ராஜா வீரபாண்டிய கட்டபொம்மு. நாங்க கம்பளத்தார் கூட்டத்தை சேர்ந்தவங்க. சூளாடு தான் வெட்டுவோம். அப்ப எங்க குலசாமி ஜக்கமகளா இருந்தாலும் ஜக்கமாலை விட்டுட்டு ஏன் இந்த இயேசு சாமியை கும்பிடுறோம்னு சொன்னா ஒன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப ஜக்கமால் கோயிலுக்கு போறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஜக்கம்மா கோயில் பூசாரியோ அல்ல அங்க வந்து பூசை பண்ற விசேஷ பூசை பண்ற ஐயரோ புருஷ மொண்டாட்டிகளை உட்கார வச்சு, அந்த குடும்பங்களை உட்கார வச்சு, அந்த ஜனங்களை உட்கார வச்சு, இந்தப்பா சாமி இப்படி சொல்லியிருக்குது, ஜக்கம்மாளுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, முருகனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இந்த பீடி சீரட்டு தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடாது, நீங்கள்லாம் கோளாரா ஒழுக்கமாய் வாழணும் என்று ஒரு நாக்கோட அந்த கோயில்ல ஒரு குடும்பமா 10 பேர்த்த உட்கார வச்சு எந்த பூசாரியும் சொல்லலை, எந்த தலைவரும் பேசலை. வரிய வாங்குவாங்க, கொட்டடிப்பாங்க, நாடகம் போடுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, சண்டை போட்டு கிடப்பாங்க. இதுதான் நடக்குமே ஒழிய சாமி பேரில் ஒருத்தருக்கு நல்ல புத்தி வந்துச்சு, ஒருத்தனுக்கு நல்ல புத்தியை சொன்னாங்க, அல்லது ஒரு குடும்பத்தை வாழ வச்சாங்கன்றதே அங்கே இருக்காது. புரியுதா சொல்றது? ஆனா இதுவே கிறிஸ்துவ கோயில் என்ன செய்யறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தவறாம குடும்பமா போறாங்க. அங்க குடும்பமா வந்து அங்க என்ன செய்யறாங்க, அங்க ஒரு ஃபாதர் இருந்து அந்த பைபிளை எடுத்து விளக்க சொல்றார். மனுஷன் இப்படித்தான் வாழணும், பொம்பளை இப்படிதான் அடக்கமா இருக்கணும், ஆம்பளை பையன் இப்படிதான் வாழணும், பொண்டாட்டிய ஆம்பளை புருஷன்காரன் நல்லா நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், மனைவி கணவனுக்கு மரியாதை செலுத்தணும், குழந்தைகளை இப்படித்தான் வளர்க்கணும், குடும்பம் இப்படித்தான் வாழணும், ஆணும் பெண்ணும் ஒத்து போகணும், கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, பைபிள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்க வாழும்போது இந்த பூமியில சமாதானம் உங்க வாழ்க்கை கிடைக்கும், பரலோகத்துக்கு செத்தாலும் மோட்சம் கிடைக்கும். நீங்க இதை விட்டுட்டு வேற மாதிரியா வாழும்போது கஷ்டம் வரும், சோதனைகள் வரும், குழப்பம் வரும், இந்த குடும்பத்திலையும் உங்களுக்கு குழப்பம் வரும், ஊருக்குள்ளேயும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, செத்தால நீங்க நரகத்துக்கு போவீங்க. அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்றதுனால என்ன ஆகுறது, அந்த குடும்பமா கோயிலுக்கு போகும்போது அவங்ககிட்ட இருக்க தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள்லாம் ஓடி நல்ல பழக்கமாய் அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து அந்த குடும்பங்கள் மாற்றப்படுகிறது, ஒரு பரிசுத்தப்படுகிறது. அதனாலதான் உலகத்திலேயே இயேசு என்ற கடவுளை உலகம் முழுவதும் பரவி வருகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ சாமிகள் இருந்தாலும், எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலும், இது ஒண்ணுமே இல்லாத ஒரு இயேசுநாதர் என்ற ஒரு சாமிய அங்கங்க பரவதற்கு என்ன காரணம்னா, இந்த ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்க, சத்தியத்தை போதிக்கிறாங்க, மனுஷன் எப்படி வாழணும்னு தெரிந்து கொள்றாங்க. என் வாழ்க்கையில கூட ஒரு ரவுடித்தனமாய், ஒரு மோசமாய், ஒரு அடிதடிக்காரனாய் இருந்த என்னை கிறிஸ்துவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் நான் வந்ததுனால இப்ப எல்லா வகையிலையும் விட்டுட்டு ஒரு பரிசுத்த மனுஷனாக இருக்கிறேன். என்னைய பார்க்கிறவங்க ஒரு காலத்துல ரவுடியாய் இருந்த என்னை இப்ப ஒரு நல்ல மனுஷனாய் பார்த்து மரியாதை செலுத்துற அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? நான் வணங்கின இயேசுதான் காரணம். அல்லேலூயா. புரியுதா? ஆகவே என்னைய வாழ வைத்த, என் குடும்பத்தை வாழ வைத்த இந்த தெய்வத்தை நீங்களும் வணங்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும். பூமியிலையும் சமாதானம், வாழ்க்கையிலையும் சமாதானம், செத்தாலும் மோட்ச ராஜ்யம். இதுல நல்லது எது, கெட்டது என்பது தெரிந்து கொள்ளுவது நீங்களா. அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. இயேசு ஒரு சாதாரண மனுஷன்தான். ஒரு மனுஷனாய் பிறந்தாரு, மனுஷனை போல வாழ்ந்தாரு, மனுஷனை போலவே சுத்தி திரிந்தாரு, மனுஷனை போலவே அநேகருக்கு உபதேசம் அறிவுரை சொன்னார். ஆக அவர் மனுஷன்தான். அப்ப அப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய வார்த்தையை கேட்டது மாத்திரம் இல்ல, அப்புறம் என்ன செஞ்சாரு, மனுஷனுக்காகவே அவர் பலியானார்.
மனுஷனாய் பிறந்தாரு, மனுஷனாய் வாழ்ந்தாரு, மனுஷனை போலவே வாழ்ந்துட்டு அவர் மனுஷனுக்காகவே பலியாகி அவர் மரித்துட்டார். அப்ப மனுஷனை போல மரித்துட்டு என்ன ஆகும்? மீண்டும் உயிரோட எழுந்தாரு. அல்லேலூயா. அப்ப மனுஷன் மரித்தாதான் உயிரோடு எழ முடியாது. அப்ப இந்த சரித்திரத்துல உயிரோடு எழுந்த சரித்திரம் இருக்குது. அதனாலதான் இந்த உலகத்துல உலக சரித்திரத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு கிமு என்றும் கிபி என்றும். புரியுதா? கிமு என்றால் கிறிஸ்தவத்துக்கு முன்னாலே, கிபி என்றால் கிறிஸ்தவத்துக்கு பின்னாலே. இப்ப இருக்கிற காலண்டரெல்லாம் எனக்கு 75 வயசு ஆகுது. நான் எதை வச்சு சொல்றேன்னா, இயேசு பிறந்த காலண்டர் அடிப்படையா வச்சு அந்த காலண்டர் பிரகாரம் எனக்கு பிறந்து 75 வயசு ஆகுது. அப்ப நான் நிலம் வாங்கி இவ்வளவுக்கு நான் படிப்பிருவது எல்லாமே இயேசுவை நீ கும்புறையோ கும்பலையோ நம்புறியோ நம்பலையோ, ஆனா அவரை வகுத்த சரித்திரத்திலிருந்து தான் உனக்கு கணக்கே வருது. அப்ப இந்த இயேசு உலகம் முழுவதும் வணங்குறதுனால நீயும் வணங்கும் போது உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். அப்ப அதிசய நாயகர். அப்ப இயேசுவை தேடி தேடி வருவாங்க. வந்த எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். ஒரு குருடன் வந்தான், வரும்போதே கண்ணுதில்லை, தவக்கிறான். தாய் வழியில கைவிட்டாங்க. குருடா நீ ஏன்டா செத்த சாகவும் இல்லை பிழைக்கவும் இல்லை, எங்களை தொல்லை வீட்டுக்காரங்களே வெட்டி விட்டாங்க. அப்ப வேற வழி தெரியல, வேற எங்கேயும் போக முடியல. டாக்டர்லாம் பார்த்தாச்சு, வைத்தியத்தெல்லாம் பார்த்தாச்சு, மருந்து மாத்திரெல்லாம் பார்த்தாச்சு, வேற வழியே இல்லை. நான் யாராவது சொல்றாங்க இயேசுன்னு ஒரு இருக்கிறாரே, நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா என்ன செய்வாரு? உங்களை கண் பார்வை கொடுப்பாருன்னு யாரோ சொல்ல கேள்விப்பட்டாங்க. அதனால அவன் என்ன செஞ்சான்? குருடன் தட்டிக்கிட்டே இயேசுவை தேடி வந்தான். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? இயேசுவை தேடி தட்டிக்கிட்டே வந்தான். ஆனா அவன் தட்டிக்கிட்டே வரும்போது என்ன சொன்னான்? இயேசுவே, உனக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாகுங்க. ஏன்னா என் தாய் பிள்ளையெல்லாம் வெறுத்துட்டாங்க, என் சொந்த பந்தமெல்லாம் வெறுத்துட்டாங்க, எனக்கு இரவு எது பகல் எதுன்னு தெரியல, சோறு எது மண் எதுன்னு தெரியல, நான் செத்தும் சாகாத பணமா வாழ்றேன், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே ஒன்று வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சான். அப்ப ஏசு சொல்றாரு, இந்த பூமியில ஒருத்தன் கஷ்டப்படுவது எனக்கு என்ன இல்லை, சித்தம் இல்லை, எனக்கு நிம்மதி கிடையாது. மனுஷன் என்ன செய்யணும்? எல்லாரும் சந்தோஷமா வாழும். அப்ப என்னை தேடி வந்தவனை வரும்போது குருடனா வரும்போது போகும்போது குருடனா போறதுக்கு எனக்கு தெரியலை. ஆகவே நீ சுகமாகன்னு சொல்லி அவன் கண்களை தொட்டு அவனுக்கு சுகமாக்கினார். அல்லேலூயா. இப்ப குருடனாய் வந்தவன் இப்ப போகும்போது சந்தோஷமா நடந்து போறவன் இயேசுவை சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நான் இத்தனை வருஷமா குருடனா இருந்தேன், நான் இயேசுன்னு ஒரு ஊர்கிட்ட போனேன், அவர் என்னை கண்களை தொட்டு பாரு கொடுத்தாரு. அப்ப இயேசு நல்லவன்று ஊரெல்லாம் சொல்லத்தான் செய்வான். சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? அந்த மாதிரிதான் எங்களை மாதிரி ஆளுங்க இயேசு எனக்கு செய்த நன்மைகளை நாங்க இப்ப ஊரா சொல்றோம். ஏன்னா எனக்கு அவர் நல்லது செஞ்சிருக்கேன், அதனாலதான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இல்லை நீ உங்ககிட்ட சொல்றதுனால எங்களுக்கு நான் ஓட்டு போட போறீங்களா? இல்லை உங்களால நான் பிரதமர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக போறேன்னா? இல்லை உங்களால எங்களுக்கு ஏதாவது சில்லறை கிடைக்குதா? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன் உங்களை தேடி வந்து அங்க சொல்றோம்னு சொன்னா, இயேசு எங்களுக்கு செய்த நன்மையினால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நோய் இல்லாம இருக்கிறோம், வீடு சீர்கு இல்லாம இருக்கிறோம், கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கிறோம், ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதையோடு இருக்கிறோம். இந்த மரியாதை உங்களுக்கு வேண்டும், என் அண்ணன் தம்பிகளுக்கு வேணும், என் ஜாதி ஜனத்துக்கு வேணும், என் சொந்தக்காரங்களுக்கு வேணும்னு சொல்லித்தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஊரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில பேர் எங்களை குறை சொல்றாங்க, மதத்தை மாத்த வந்துட்டான், ஜாதியை மாத வந்துட்டான், இனத்தை மாத்த வந்துட்டான்னு சொல்றோம். அப்ப சொன்னாலும் நாங்க அதை சில சொல்றோம், எனக்கு நன்மை செஞ்சிருக்கிற ஆண்டவரை நீயும் நல்லா இருக்குன்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு புரியும்படி ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு கடையில போய் டீ குடிக்கிறோம், 4-5 கடை இருக்குது, ஒரு கடையில டீ குடிக்கிறோம், அவன் கொஞ்சம் நல்லா போடுறான்னு வை, நீ உன் நண்பனுக்கு என்ன சொல்லுவ? டேய், அந்த பாய் கடை இருக்குல்ல, அவன் நல்லா கிளாஸ் சுத்தமாக கழுவி நல்லா போடுறான், டீ நல்லா போடுறான் அப்படின்னு சொல்லுவே சொல்ல மாட்டியா? அப்போ நீயே அங்கே தான் போவ, உன் நண்பனையும் அந்த டீ கடை தான் கூப்பிட்டு போவேன். அப்போ ஒரு டீ நல்லா இருக்கிறதுக்காகவே 4 கடையை தாண்டி உன் நண்பனை கூப்பிட்டு போற, நீயும் போறேன்னு சொன்னா, ஒரு டீக்காகவே ஒரு 4 கடையை தாண்டி போறேன்னா, என் கடவுள் நன்மை செஞ்சிருந்தா
அந்த கடவுள் நம்புறது நீயே தப்பு? நீயே சொல்லு, என்ன தப்பு? அப்ப நன்மை செய்யறவங்களை நல்லவர்ன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. இன்னும் ஒண்ணு சொல்றேன். சினிமாவுக்கு போறோம். நம்ம எல்லாம் சினிமா பார்த்த ஆளுங்க தான். நாங்க தான் இப்ப இயேசுகிட்ட வந்தனால தான் பார்க்கறதில்ல இந்த கருமத்த. மிந்தி நெறைய நான் சினிமா பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் படம்னா உயிர். எம்ஜிஆர்னா ஒரு வெறியன். அந்த அளவுக்கு இருந்த அந்த காலத்துல இருந்தான். இப்ப நீ சினிமாவுக்கு போறேன்னு வை. ஒரு படத்த பார்க்குற. அது குடும்பமாய் பார்க்குற. நல்ல பாடல் இருக்குது, நல்ல அறிவுரை இருக்குது, நல்ல கதை இருக்குது. உனக்கு பிடிக்குது. அப்ப நீ என்ன செய்வ? படத்த பார்த்துட்டு நல்லா இருக்கிற ரசிச்சுட்டு வீட்டுல நீ பாட்டுக்கு இருந்துக்குவியா? நீ என்ன சொல்லுவ? பக்கத்து வீட்டுக்கு சொல்லுவ, அடுத்தவங்களுக்கு சொல்லுவ, ஏத்தவங்களுக்கு சொல்லுவ, எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவ? ஏய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இன்னார் நடிச்ச படம், அது சூப்பரா இருக்கிறான், குடும்பமா பார்க்கலாம், நல்ல பாடல் இருக்குது, நல்ல அறிவுரை இருக்குது, கதை நல்ல கதை அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ சொல்லுவ. அவங்களே இன்னொரு சைடு பார்க்கணும்னு நீயும் கூப்பிட்டுக்கிட்டே சினிமாவுக்கு போவ. போவையா போக மாட்டியா? நான் சொல்றதுக்காக சொல்லாத. போவையா போக மாட்டியா? போவையில கட்டாயம் என்ன செய்வ? நல்ல படமா இருந்தா ஒரு விஷயம் 2 விஷயம் நீயும் பார்ப்ப. இன்னும் 4 பேத்துக்கு நீ சொல்லுவ. அப்போ உன் மனசுக்கு பிடிச்ச அந்த கதைய, அந்த சினிமாவை நீ 4 பேத்துக்கு சொல்றேன்னா, எனக்கு பிடிச்ச, என்னைய காப்பாத்துன, என் வாழ்க்கையில மறுவாழ்வு கொடுத்த இயேசுவை நான் 4 பேத்துக்கு சொல்லணுமா வேணாமா? நீயே சொல்லு, நீயே சொல்லு. நீயே சொல்லுயா. அப்ப நீயே சொல்லணும்னா, என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டு பண்ணது போல, உன் வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி உண்டு பண்ணணும். உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தரணும். நாங்கள் கடன் தொல்லை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், சண்டை சத்திரம் இல்லாமல், குடும்பமாய் சமாதானமாய் வாழ்வது போல நீங்களும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன். அருமையான தேவஜனமே, நீங்கள் என்ன செய்யுங்க? நான் சொல்றதுக்காக பக்கத்துல இருக்கிற இயேசு கோயிலுக்கு 1 நாள் 2 வாரம் போய் பாருங்க குடும்பமா. உங்களை ஒன்றும் அடிமை வைக்கிறது இல்லை, யாரும் கட்டி போடுறது இல்லை, அங்கேயே இருக்குன்னு சொல்ல போறது எழுதி கொடுக்கல யாருக்கு அடிமையா. ஒரு 4 வாரம் போய் பாருங்க பக்கத்துல இருக்கிற இயேசு கோயில்ல. அங்க என்ன என்ன நடக்குது, அங்கதான் என்னதான் செய்யறாங்க அப்படின்னு பாருங்க. பிடிச்சா தொடர்ந்து போங்க, இல்லாட்டி விட்டுருங்க. என்ன சண்டையா? இல்லை யாரும் கொடுத்து வச்சிருக்குமா? ஒன்றும் கிடையாது. நீங்க என்னைய காப்பாத்தின, என் குடும்பத்தை வாழ வச்ச, என் பிள்ளைகளை வாழ வச்ச, என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் பீடி சிகரெட்டு தண்ணி சண்டை இதெல்லாம் விட்டு விலக்கின இயேசுவை நான் பற்றி கொண்டது போல நீங்க நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் பீடி சிகரெட்டு தண்ணீர் சாராயம் சண்டை கோபம் வேகம் எல்லாம் உங்களை மாத்துவார், கட்டாயம் மாத்துவார். அதனாலதான் இந்த உலகத்துல மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் இயேசு கிட்ட போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னையெல்லாம் ஜாதியில மாறும்போது நீ ஜாதி தள்ளி வச்சுட்டாங்க. நீ என்ன பண்ணிட்ட? தாழ்த்து ஜாதிக்கு போயிட்ட. இயேசுவை கும்பிடுற. நம்மெல்லாம் கம்பளத்தார் நாய்க்கரு, வீரபாண்டிய கட்டபொம்மை கூட்டம், நீ போய் இயேசுவை கும்பிடலாமா? நீ குடும்பமா கும்பிடுறிய, அதனால நீ ஜாதிக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஊருக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க? ஜாதியிலே நீ தள்ளி வச்சுட்டாங்க. அப்ப எனக்குள்ள இருந்த வைராகியம் என்ன? என் இயேசு என் ஜாதி ஜனம் செய்யாத நன்மை, என் தாய் உள்ள செய்யாத நன்மை, என் சொந்த பந்தங்கள் செய்யாத நன்மை, என் எம்எல்ஏ எம்பி செய்யாத நன்மை, நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கவுன்சிலர் செய்யாத நன்மை இயேசு மூலியமே கிடைச்சிருக்குது. என் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைச்சிருக்குது, எனக்கு ஒழுக்கம் கிடைச்சிருக்குது, எங்களுடைய கெட்ட பழக்க வழக்கம் போயிருக்குது. உன் ஜாதியும் வேணாம், உன் சாவுகாசம் வேணாம், நான் எங்கிட்டோ போறடா அப்படின்ட்டு தான் நான் பைபிளை தூக்கிட்டு வந்தேன். வரும்போது சொன்னான் சொந்தக்காரன், நீ ஒரு வயசு பெண்ணை வேற கூப்பிட்டு போற, அந்த வயசு பொண்ணை என்ன செய்ய போற? அதே தாழ்ந்த ஜாதிக்கு கொடுத்துட்டா நீ கேவலப்பட போற. நீ எப்படி தன் தொழிலை விட்டு போனா தலையிலும் பஞ்சம்டா. தாமஸ் பாண்டி, நீ வேணா கீரழிய போறேன்னு சொன்னாங்க. அப்படியே எனக்கு தலையெழுத்து இருந்த ஏசு அப்படியே செஞ்சா செய்யட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப 30 வருஷம் கழிச்சு நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு எங்க ஜாதிக்காரங்களை ஏத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா? இப்ப அவங்க சொல்ல கேட்டு நான் இருந்திருந்தா அவங்கள மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? நான்லாம் தண்ணி அடிச்சே சுடுகாடு போயிருப்பேன். என்னால என்ன இருப்பேன்? தண்ணி அடிச்சே சுடுகாடு போயிருப்பேன். ஆனா அந்த அளவுக்கு மோசமா இருந்த என்னை மாத்தின தேவன் உன்னையும் மாத்துவாரு. இயேசுவை நம்பின யாரும் வெட்கப்பட்டு போனதில்ல. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா. அருமையான ஆண்டவர் ஜனமே, ஜெபம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, ஏதோ இந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நல்லவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கம் நீங்கி இனிமேல் குடும்பமாய் போய் ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யுங்க. எங்களையும் எங்கள் குடும்பத்திலையும் வாழ வச்சது போல இதை கேட்ட இந்த ஜனங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கி இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கி சமாதானமாய் வாழ கருவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.